பிரைஸ் லார்ட். சங்கீதம் 37வது அதிகாரம் 34வது வசனத்தில், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அற்புண்டு போவதை நீ காண்பாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்கு காத்திருக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம மனிதர்களுடைய வழிகளை கை கொள்ளாமல் தேவனுடைய வழியை கை கொண்டு அவருக்காக எல்லா காரியங்களிலும் பொறுமையோடு நாம் விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பொழுது நம்ம இந்த பூமியிலே எல்லா காரியங்களிலும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எந்த நிலையிலும் நாம் எந்த ஒரு தீமையான காரியத்திலும் விழுந்து விடாத படிக்கு நன்மையானவற்றை செய்து இந்த பூமியிலே உத்தமனாக உண்மை உள்ளவனாக நாம் நடக்கின்ற பொழுது, ஆமென், அல்லேலூயா, செம்மையான காரியங்களை நாம் செய்ய வாஞ்சிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மீது பிரியப்படக்கூடியவராகவே இருக்கிறார். அவர் நம்மீது பிரியப்பட்டு நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஏற்ற ஆசீர்வாதங்களை நன்மைகளை தந்து நம்மை உயர்த்துவேன் என்று சொல்லுவதை நாம் வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். துன்மார்க்கர் அற்புண்டு போவதை நீ காண்பாய் என்று வேதம் நமக்கு தெளிவாக உணர்த்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கர்கள் அற்புண்டு போவார்கள். அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வாய்க்காமலே போகும். பிரியமானவர்களே, உத்தமனாக இருங்கள், பரிசுத்தத்தோடு இருங்கள், தீமையை விட்டு விலகி நன்மையை செய்யுங்கள், என்றென்றைக்கும் இந்த பூமியிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுவது போல இந்த நாளிலும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொண்டு உண்மையோடு உத்தமத்தோடு நீங்கள் நடக்கின்ற பொழுது உங்களை சகல காரியத்திலும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. இந்த இரவு வேளையிலும் இந்த தேவ வார்த்தை மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்தது தேவ வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடின் கீழாக எங்களை மூடிமறைத்து கனிமணியை போல பாதுகாத்த உடைய மேலான தயவிற்காக இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். வருகிற நாட்களும் காலங்களும் நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே அப்பா எந்த பொல்லாத காரியங்களையும் செய்யாத படிக்கு ஆண்டவரே உலக பிரகாரமான எந்த ஒரு அப்பா சோத்ர ஹல்லேலூயா தீமையான காரியங்களையும் செய்யாத படிக்கு உம்முடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரை நடக்கும்படியான நல்ல ஞானத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எந்த நிலையிலும் ஆண்டவரே சோத்ர ஹல்லேலூயா நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத படிக்கு எங்களை ஞானத்தால் நிரப்பி ஆண்டவரே நீர் எங்களை இந்த பூமியிலே நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாக உம்முடைய கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவன் உள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.